ஹாய் வீவர்ஸ். கந்த சஷ்டி விழாவை நம்ம எல்லாருமே நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியிருப்போங்க. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, அசைவ உணவு நாங்கள் எப்போ சாப்பிட்றது? சில பேர் கேட்குறாங்க, நாங்கள் அன்னைக்கே சாப்பிட்டுக்கலாமா? அதாவது 7வது நாள் நைட்டே நாங்கள் சாப்பிட்லாமா? ஏன்னா நாங்கள் சாயங்காலமே வந்து காப்பு கட்டி விரதம்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல, நாங்கள் அன்றைக்கி நைட்டே சாப்பிட்டுக்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. விரத காலங்கிறது 7 நாள். 7 நாள் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் விரதம்ங்கிறதுமே கம்ப்ளீட் ஆகும். ஸோ நீங்கள் 7 நாளும் சாப்பிடக்கூடாது. 8வது நாளுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனே வந்து அசைவ உணவுகளோ கார உணவுகளோ நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நம்ம விரத காலங்களில் வந்து நம்ம வயிறு எல்லாமே வந்து புண்ணாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டை வந்து உடனே எடுக்கிறப்போ ஜீரண சக்தியில் கோளாறு வரும், செரிமான பிரச்சனைகள் வரும், அப்புறம் நெஞ்செரிச்சல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரும். ஸோ உடனே நீங்கள் எடுத்துக்காமல் ஃபஸ்ட் படிப்படியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க மீன்லேயே. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காரத்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். உடனே வந்து காரசார உணவுகளோ அசைவ உணவுகளோ சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது.